சத்துருவாகிய பிசாசு ஒருபோதும் பாவத்தை அதன் உண்மையான உருவத்தில் நமக்கு காட்டுவதில்லை. ஆமென். அவன் விஷத்தை ஒரு இனிப்பான மருந்து பொருளாக காட்டுகிறான். விஷத்தை விஷமா காமிக்கவே மாட்டான். விஷத்தை ஒரு இனிப்பான மருந்து பொருளாக காட்டுகிறான். யோசித்து பாருங்க. அந்த குழி மோசல் அந்த கண்மலையின் விரிசலுக்குள்ள இருக்கும்போது சிங்கம் வெளியே காத்துக்கிட்டு தான் இருக்க முடியுமோ ஒழிய அந்த குழி மோசலை தொடவே முடியாது. சோதனை மகிழ்ச்சியை வாக்குறுதி அளிக்கிறது, ஆனால் எதை தருகிறது? வெறுமையை தருகிறது. சுதந்திரத்தை வாக்குறுதி அளிக்கிறது, ஆனால் அடிமைத்தனத்தை தருகிறது. நிறைவை வாக்குறுதி அளிக்கிறது, ஆனால் குற்ற உணர்வை நமக்கு தருகிறது. பாவம் எப்போதும் இன்பத்தை தாங்க காட்டும். அதன் விளைவையும் வேதனையும் மறைத்து விடும். சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு வாலிபன் என்னிடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்டான். பாஸ்டர், சினிமா பார்க்கறது தப்பான்னு கேட்டான். கண்டிப்பா தப்புப்பா. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? பைபிள்ல இருக்கா சினிமா பார்க்க கூடாதுன்னு வசனம் இருக்கா? பிசாசு எப்படி எப்படியெல்லாம் அந்த பிள்ளைக்குள்ள கிரியை செய்து பாருங்க. சினிமா பார்க்க கூடாதுன்னு வசனம் இருக்கும். வசன ஆதாரம் வேணுமா இவருக்கு? சினிமா பார்க்க கூடாதுன்னா வசன ஆதாரம் வேணும். சோதனையை மேற்கொண்டு வெற்றி பெறுவது எப்படி? இரண்டாவதாக, சோதனையின் சூழ்ச்சியை எதிர்த்து நில்லுங்கள். இதுதான் யாக்கோபு நமக்கு தருகிற செய்தி. சோதனையின் சூழ்ச்சியை எதிர்த்து நில்லுங்கள். வாசிங்கள் யாக்கோபுடைய நிருபம் 1:14 வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு 1:14. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். முதலிலே யாக்கோபு சோதனை எங்கிருந்து வருகிறது என்பதை நமக்கு விளக்கி சொன்னார். இப்பொழுது சோதனை எவ்வாறு நம்ம ஏமாற்றுகிறது என்று சொல்ல விரும்புகிறார். சாத்தான் ஒருபோதும் பாவத்தை அதன் உண்மையான உருவத்தை நமக்கு காண்பிக்கிறது இல்லை. விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளை தயவு செய்து கவனிங்க. சத்துருவாகிய பிசாசு ஒருபோதும் பாவத்தை அதன் உண்மையான உருவத்தில் நமக்கு காட்டுவதில்லை. ஆமென். அவன் விஷத்தை ஒரு இனிப்பான மருந்து பொருளாக காட்டுகிறான். விஷத்தை விஷமா காமிக்கவே மாட்டான். விஷத்தை ஒரு இனிப்பான மருந்து பொருளாக காட்டுகிறான். அடிமைத்தனத்தை சுதந்திரமாக காட்டுகிறான். அடிமைத்தனத்தை சுதந்திரமாக காட்டுகிறான். பாவத்தை சந்தோஷமாக காட்டுகிறான். ஆரம்பத்தில் அது இனிமையாக தான் தெரியும், ஆனா முடிவிலே அது வேதனையும் கண்ணீரையும் கொண்டு வரும். அதான் உண்மை. ஆண்டவராய் இயேசு சொன்னார், சாத்தான் அவன் பொய்யன், அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். ஆரம்பத்திலிருந்தே அவன் தேவனுடைய வார்த்தையை மாற்றி தேவனுடைய மக்களை வழித்தவரை செய்து கீழ்ப்படியாமல் போக முயற்சிக்கிறான். ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் நடக்கிற காரியம் இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய சத்தியத்தை அவன் மாற்றி கர்த்தருடைய பிள்ளைகள் வழி தப்பி போய் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்படியாக பிசாசு செய்து கொண்டே இருக்கிறான். நான் இப்படி அந்த யாக்கோபு நிருபத்தை தியானிக்கும் போது நான் இப்படியாக யாக்கோபை எப்படி நான் பார்த்தேன்னா, ஒரு நல்ல கை தேர்ந்த மருத்துவராக நான் பார்த்தேன். எப்படி ஒரு நல்ல மருத்துவர் நோயின் காரணத்தை கண்டுபிடிப்பது போல யாக்கோபு எப்படி ஆராய்ச்சி செய்து பார்க்க, எப்படி சோதனை எப்படி வருகிறது, சோதனை எப்படி வளர்கிறது, அந்த சோதனை நம்ம எங்கே கொண்டு போகிறது என்பதை எவ்வளவு தெளிவாக ஆவியானவரால் எழுதியிருக்கிறார் பாருங்க. நீ யோசித்து பார்க்க. சாத்தானின் தந்திரத்தை அறிந்து கொள்ளுங்கள் சகோதரனே, சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளுங்கள். யாக்கோபு இந்த வசனத்திலே 14வது வசனத்திலே 2 முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதை நீங்கள் குறித்து கொள்ள வேணும், விளங்கிக் கொள்ள வேணும். 14வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. அவனவன்
தன் சுய இச்சையினாலே தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு முதலாவது இழுக்கப்பட்டு சிக்குண்டு இரண்டாவது சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், மூன்றாவது சோதிக்கப்படும். இதுல ரெண்டு வார்த்தைகள் மிக மிக முக்கியமான ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் உங்களுடைய வேதாகமத்திலே நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஒன்று இழுக்கப்பட்டு, drawn. இரண்டாவது சோதிக்கப்படுகிறான், enticed. அந்த இழுக்கப்பட்டு என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் எக்ஸல்கோ. நீங்க நோட்ஸ் எடுக்கிறவர்களாக இருந்தால் நான் ஸ்பெல்லிங் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். EXELKO, எக்ஸல்கோ. இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுதல். அதற்கு கிரேக்க பதம் டெலியாசோ, DELEAZO, டெலியாசோ. தயவுசெய்து கவனிங்க. இந்த ரெண்டு வார்த்தைகள் பரிசுத்த வேதாகமத்தில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தைகள். இழுக்கப்பட்டு, அதுக்கு என்ன கிரேக்க பதம்? எக்ஸல்கோ என்பது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு வேட்டைக்காரன் ஒரு மிருகத்தை அதன் பாதுகாப்பான இடத்திலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வருவது. சிந்தித்து பார்க்கணும். ஒரு வேட்டைக்காரன் அந்த மிருகத்தை வேட்டையாட வேண்டும் என்றால் முதலாவது அந்த மிருகம் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறது பாருங்க, அந்த பாதுகாப்பான இடத்திலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வர வேண்டும். அந்த பாதுகாப்பான இடத்துல இருக்கிற வரைக்கும் அந்த வேட்டைக்காரன் அந்த மிருகத்தை ஒன்று பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. கோனிஸ் என்று சொல்ல, குழி மொசல் என்று சொல்வார்கள், பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டு. அப்படிதானே? குழி மொசல்கள் தங்களுடைய வீட்டை எங்க கட்டுகிறதா? கண்மலையிலே கட்டுகிறதா. குழி மொசல் தன்னுடைய வீட்டை எங்க கட்டுகிறது? எப்படிங்க குழி மொசல் கண்மலையில வீட்டை கட்ட முடியும்? வேதம் சொல்லுகிறது அது பலவீனமான ஒரு ஜந்து. பரிசுத்த வேதம் ஞானம் சொல்லுகிறது. அப்படிதானே? குழி மொசல் பலவீனமான ஒரு ஜந்து. அது போய் ஒரு கண்மலையை உடைத்து அதுக்குள்ள வீட்டெல்லாம் கட்ட முடியாது. அப்படிதானே? அப்ப அந்த குழி மொசலுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கண்மலையை உடைத்து ஒரு வெடிப்பு உண்டாக்கி அதுக்குள்ள தன்னோட வீட்டெல்லாம் கட்ட முடியாது. ஆனா அந்த பலவீனப்பட்ட இந்த ஜந்துக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த குழி மொசல் என்ன பண்ணுமா, எங்கே கண்மலையில விரிசல் இருக்கிறது என்பதை தேடிக்கொண்டே போகும். எந்த கண்மலையில விரிசல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த விரிசலுக்குள்ளே அந்த குழி மொசல் அதை வீடாக தங்குகிற இடமாக மாற்றிக்கொண்டு அந்த விரிசலுக்குள்ளே அந்த குழி மொசல் இருக்கிற வரைக்கும் காட்டு ராஜாவாகிய சிங்கத்தால கூட ஒண்ணும் பண்ண முடியாது. யோசித்து பாருங்க. அந்த குழி மொசல் அந்த கண்மலையின் விரிசலுக்குள்ள இருக்கும்போது சிங்கம் வெளியே காத்துக்கிட்டு தான் இருக்க முடியுமோ ஒழிய அந்த குழி மொசலை தொடவே முடியாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவேளை பலவீனமான ஜந்துக்களா இருக்கலாம். ஆனா நம்ம தேடி போகிறது என்ன தெரியுமா? அந்த கண்மலையிலே ஒரு வெடிப்பு இருக்கிறது. கண்மலையாகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டபடியினாலே ஒரு விரிசல் இருக்கிறது. அதை தேடி கண்டுபிடித்தவர்கள் பாக்கியவான்கள். அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து தன கரத்தினாலே மூடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் சத்ருவாகிய பிசாசு நம்மை காணவும் முடியாது, தொடவும் முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப அந்த எக்ஸலோ என்ற கிரேக்க பதத்துக்கு அர்த்தம் என்னவென்றால், ஒரு வேட்டைக்காரன் ஒரு மிருகத்தை தன்னுடைய பாதுகாப்பான இடத்திலிருந்து வெளியே வரும்படியாக இழுப்பது. ஆமென். அது உள்ள இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு. அப்ப இன்னைக்கு பிசாசு பண்ணுகிற காரியம் என்ன? உங்களுடைய பாதுகாப்பான இடத்திலிருந்து உங்களை வெளியே இழுக்க அவன் பிரயாசப்படுகிறான். நமக்கு பாதுகாப்பான இடம் என்ன தெரியுமா? சபை ஐக்கியம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம். ஒரு சபை ஐக்கியம் பாதுகாப்பான இடம்.
அப்ப பிசாசு உங்களை தாக்குவதற்கு முன்பாக முதலாவது எக்ஸல்கோ, முதலாவது அவன் இழுக்க பிரயாசப்படுகிறான். உங்களை பாதுகாப்பான இடத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தாதான் பிசாசால தாக்க முடியும். அதனாலதான் கிறிஸ்துவே நமக்கு கண்மலையா இருக்கு. ஆமென். அதனாலதான் வேதம் சொல்றது, நீதிமான் righteous runneth into it and is safe. The name of the Lord is a strong refuge. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். ஒரு நீதிமான் அதற்குள் புகுந்து சுகமாய் வாசம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இரண்டாவது ஒரு காரியம் சொன்னேன், சோதிக்கப்படுதல். சோதிக்கப்படுதல் அதோட கிரேக்க பதம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெலியாசோ. டெலியாசோ அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மீன் பிடிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. டெலியாசோனா மீன் பிடிப்பதற்கு. ஒரு தூண்டிலில் இரையை வைத்து மீனை பிடிப்பதற்குரியதாக இருக்கு. ஒரு தூண்டிலே இரையை வைத்து மீனை பிடிப்பதற்குரியது. டெலியாசோனா கண்ணின்னு அர்த்தம். டெலியாசோனா கிரேக்க பதத்துல கண்ணின்னு அர்த்தம். நீங்க பார்த்துறீங்களா, ஒரு தூண்டில மீன் பிடிப்பதற்காக ஒரு தூண்டில போடுவார்கள். அந்த மீன் தூண்டில பார்க்காது, வெறும் இரையை தான் பார்க்கும். அந்த ஊக்க பார்க்காது, அந்த கொக்கிய பார்க்காது, அதுல இருக்க இரைய மாத்திரம் தான் அங்க பார்க்கும். இன்னைக்கு சோதனை அப்படிதான். பிசாசு ஒரு சோதனை உங்களுக்கு கொண்டு வரும்போது அதுல இருக்கிற போலியான சந்தோஷத்தை தான் காண்பான் ஒழிய அதுல இருக்கிற வேதனையை காண்பிக்க மாட்டான். அதுக்கு பின்பாக இருக்கிற கசப்பான விளைவுகளை காண்பிக்க மாட்டான். இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கப்படுகிறது காரணம் இதுதான். மீன் இரையை மட்டும்தான் பார்க்கிறது, தூண்டிலை பார்க்கிறது இல்லை. அதே போல சோதனை ஒருபோதும் தன்னுடைய உண்மையான விளைவை காட்டுகிறது இல்லை. சபையாரே, ஆவியான நம்மோடு கூட பேசு. சத்துரு கொண்டு வருகிற சோதனை மகிழ்ச்சியை வாக்குறுதி அளிக்கிறது, ஆனால் வெறுமையை தருகிறது. சோதனை மகிழ்ச்சியை வாக்குறுதி அளிக்கிறது, ஆனால் எதை தருகிறது? வெறுமையை தருகிறது. சுதந்திரத்தை வாக்குறுதி அளிக்கிறது, ஆனால் அடிமைத்தனத்தை தருகிறது. நிறைவை வாக்குறுதி அளிக்கிறது, ஆனால் குற்ற உணர்வை நமக்கு தருகிறது. பாவம் எப்போதும் இன்பத்தை தாங்க காட்டும், அதன் விளைவையும் வேதனையும் மறைத்து விடும். நீங்க அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். நீங்க யோசித்து பார்க்கணும். ஒரு வேட்டைக்காரன் எல்லா மிருகங்களுக்கும் ஒரே உணவை கண்ணியாக வைப்பதல்ல, இரையாக வைப்பதல்ல. சிந்தித்து பாருங்க. ஒரு வேட்டைக்காரன் எல்லா மிருகங்களுக்கும் ஒரே இரையை பயன்படுத்துவதில்லை. ஒவ்வொரு மிருகத்துக்கும் பிடித்த உணவை வைத்துதான் அவன் அந்த கண்ணியவே அமைக்கிறான், அந்த வலையையே அமைக்கிறான். ஒவ்வொரு மிருகத்துக்கும் என்ன பிடிக்குன்றது வேட்டைக்காரனுக்கு தெரியும். எதை வச்சா இது அகப்படும் வேட்டைக்காரனுக்கு தெரியும். சபையாரே, அதே போலதான் சாத்தான். ஒவ்வொருடைய குணத்தையும் அவன் அறிகிறான். உங்களுடைய குணம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, உங்களுடைய தீராத கசப்பு என்ன, பெருமை உங்களுடைய வாழ்க்கையில எங்கே மறைந்திருக்கிறது, தனிமையின் போது நீங்கள் எப்படி சோதிக்கப்படலாம், இவற்றை எல்லாவற்றையும் சத்துருவாகிய பிசாசு அறிந்திருக்கிறார். ஆனா ஒரு காரியம், பிசாசு எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல, நம்முடைய ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆமென். சத்துருவாகிய பிசாசு சூழ்ச்சிக்காரன். அவன் சர்வ ஞானி அல்ல, அவன் சூழ்ச்சிக்காரன் என்று சொல்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் நீங்க சிந்தித்து பார்க்கணும். சர்ப்பம் ஏவாளை 3 வழிகளிலே சோதிக்கிறது. சத்துரு அந்த சர்ப்பத்துக்குள்ளாக அவன் புகுந்து ஏவாளை சோதிக்கும் போது 3 விதங்களிலே சோதி. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது இதை உணர்ந்தீங்களா எனக்கு தெரியல. சத்துரு ஏங்க சர்ப்பத்தை தெரிந்து கொள்ளணும்? எத்தனையோ மிருகங்கள் இருந்தது ஏதேன் தோட்டத்தில், அப்படித்தானே?
ஆண்டவர் உருவாக்கின மிருகங்கள் ஏராளம். மற்ற மிருகங்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனா ஏன் சர்ப்பத்தை தேர்ந்தெடுத்து தெரியுமா? அது தந்திரமுள்ள ஒரு பிராணி. இந்த தந்திரம் என்பது பிசாசுடைய சுவாபம். எங்கே தந்திரத்தை பிசாசு பார்க்கிறானோ அங்க உள்ள நுழைஞ்சிரும். சில பேர் ரொம்ப தந்திரமா பேசுவாங்க, பார்த்திருக்கீங்களா? போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. தெரியுமா? தெரியல. நம்ம கிட்டயே பேசி நம்முடைய வாயிலிருந்தே வார்த்தையை வாங்க ரொம்ப தந்திரம். நான் ஊழியக்காரனா சொல்றேன், எந்த இடத்துல தந்திரம் இருக்கோ அதுக்குள்ள என்ன நுழைஞ்சிரும்? கண்டிப்பா பிசாசு நுழையும். ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில இந்த தந்திரம்ன்றது இருக்கவே கூடாது. ஆமென். We are simple people, innocent people. ஆமென். கர்த்தர் நம்மளை காக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த சர்ப்பம் ஏவாளை எப்படி வஞ்சிக்கிறது பாருங்க. 3 வழியிலே சத்துரு ஏவாளை தாக்குகிறான். முதலாவது நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை கேள்விக்குறியாக மாற்றுகிறான். தேவனுடைய வார்த்தையை கேள்விக்குறியாக மாற்றுகிறான். தேவன் இதையா சொன்னார்? ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்றா சொன்னார்? தேவனுடைய வார்த்தையே கேள்விக்குறியாக மாற்றுகிறான். இரண்டாவது, தேவனுடைய குணாதிசயத்தை பற்றி ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். தேவனுடைய குணாதிசயத்தை பற்றி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். மூன்றாவது, மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆசையை அவன் தூண்டி விடுகிறான். சபையாரே, இந்த 3 விதத்துல தான் சோதனை நமக்கு வருகிறது. முதலாவது என்னது? தேவனுடைய வார்த்தையை கேள்விக்குறியாக மாற்று. இரண்டாவது, தேவனுடைய குணத்தை சந்தேகத்துக்குள்ளாக சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். மூன்றாவது, மனித ஆசையை அவன் தூண்டி விடுகிறான். ஒவ்வொரு சோதனையும் தேவன் உண்மையிலேயே இதை சொன்னாரா என்ற சந்தேகத்தில் தான் ஆரம்பிக்கிறது. சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு வாலிபன் என்னிடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்டார். பாஸ்டர், சினிமா பார்க்கறது தப்பான்னு கேட்டார். கண்டிப்பா தப்புப்பா. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? பைபிள்ல இருக்கா சினிமா பார்க்க கூடாதுன்னு வசனம் இருக்கா? பிசாசு எப்படி எப்படியெல்லாம் அந்த பிள்ளைக்குள்ள கிரியை செய்து பாருங்க. சினிமா பார்க்க கூடாதுன்னு வசனம் இருக்கும். வசன ஆதாரம் வேணுமா இவருக்கு? சினிமா பார்க்க கூடாதுன்னா வசன ஆதாரம் வேணும். நான் சொன்ன எடுத்து வாசித்து பார்ப்பா. ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பார். அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். செய்கிறவர்களுக்கு என்ன தண்டனையோ செய்கிறவர்களில் பிரியப்படுகிறவர்களுக்கும் அதே தண்டனை தான். எத்தனை பேருக்கு விளங்குது? செய்கிறவர்களுக்கு என்ன நியாய தீர்ப்போ செய்கிறவர்களிலே பிரியப்படுகிறவர்களுக்கும் அதே நியாய தீர்ப்பு. சினிமால நடிக்கிறவங்களுக்கு என்ன நியாயம் தீர்ப்போ சினிமாவை பார்க்கிறவர்களுக்கும் அதே நியாய தீர்ப்பு தான். அதுல பிரியப்படுகிறவர்களுக்கும் அதே நியாய தீர்ப்பு தான். எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கட்டளைகள் நமக்கு நன்மைக்காக எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் நம்புவதை நிறுத்தும் போது ஒரு ஆபத்தான காரியத்திலே நாம் அடி வைத்து வைக்கிறோம் என்று அர்த்தம். நான் அடிமா சொல்றேன், தேவனுடைய கட்டளைகள் நமக்கு நன்மைக்காகவே கொடுக்கப்பட்டவை என்பதை நம்புவதை நிறுத்தும் போது ஆபத்தான பாதையிலே நாம் காலடி வைக்கிறோம் என்று அர்த்தம்.
ஆமென். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், தேவனுடைய வழிகளை நான் விளங்கிக் கொள்வதற்கு முன்பாக தேவனுடைய இருதயத்தை நான் நம்ப வேண்டும். Before I could understand the ways of God, I must trust the heart of God. தேவனுடைய வழிகள் எனக்கு புரியாம இருக்கலாம், அநேக காரியங்கள் எனக்கு விளங்காம இருக்கலாம். தேவனுடைய வழிகளை நான் விளங்கிக் கொள்வதற்கு முன்பாக தேவனுடைய இருதயத்தை நான் நம்ப வேண்டும். என் தேவன் பரிசுத்தமானவர், என் தேவன் என்னை அதிகமாக நேசிக்கிறவர். ஆமென். என்னை சரியான வழியிலே கர்த்தர் நடத்துவார். வழிகள் ஒருவேளை புரியாம இருக்கலாம், ஆனா அவருடைய இருதயத்தை நான் நம்ப பழகிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இதை கவனிங்கள், சிந்தித்து பாருங்கள். சாத்தானுடைய பெரிய ஒரு ஆயுதம் அவனுடைய வல்லமையோ அவனுடைய பலனோ அல்ல, அவனுடைய தந்திரம் என்று சொல்கிறேன். சாத்தானுடைய பெரிய ஆயுதம் அவனுடைய பலன் அல்ல, அவனுடைய வல்லமை அல்ல, அவனுடைய தந்திரம். அதே போல விசுவாசியுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அவருடைய பலன் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் சத்தியம்தான். ஆமென். பிசாசுடைய மிகப்பெரிய ஆயுதம் அவனுடைய பலன் அல்ல, அவனுடைய தந்திரம். விசுவாசிகளுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அவருடைய பலன் அல்ல, சத்திய வார்த்தை தான். ஆமென். பாவத்தின் வளர்ச்சியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் வளர்ச்சி, அந்த வசனத்தை வாசிங்க, 15வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு பாவம் ஒரே நாளிலே நடக்கிற விஷயம் அல்ல என்று சொல்கிறார். பாவம் ஒரே நாளிலே நடக்கிற விஷயம் அல்ல, அது ஒரு செயல்முறை. அது 4 எளிய நிலைகளிலே செயல்படுகிறது. நல்ல கவனிக்கணும். ஒரு பாவம் உடனடியாக ஒரே நேரத்திலே நடக்கிற விஷயம் அல்ல, அது ஒரு செயல்முறை. அது 4 நிலைமையிலே செயல்படுகிறது. முதலாவது குறித்துக் கொள்ளுங்க, இங்கிலீஷ்ல 4 Ds என்று சொல்வார்கள். தமிழ்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது. 4 நிலையிலே பாவம் செயல்படும். முதலாவது ஆசை, டிசையர். தவறான ஆசை மனதில் இடம் பெறுகிறது. முதலாவது ஆரம்பமும் இங்கதான். தவறான ஆசை மனதிலே இடம் பெறுகிறது. முதலாவது ஆசை. 2வது தந்திரம், டிசப்ஷன். தேவன் தடை செய்ததை நம்முடைய மனசு நியாயப்படுத்த முயற்சிக்கிறது. தேவன் தடை செய்ததை நம்முடைய மனது நியாயப்படுத்த ஆரம்பிக்கிறது. 3வது டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. மனிதன் அந்த ஆசைக்கு இடம் கொடுத்து விடுகிறான். 4வது டெஸ்ட்ரக்ஷன், அழிவு. பாவம் ஆவிக்குரிய மரணத்தையும் உடைந்த உறவையும் வேதனையும் உண்டாக்குகிறது. 4 Ds. முதலாவது டிசையர், 2வது டிசப்ஷன், 3வது டிசோபீடியன்ஸ், 4வது டிஸ்ட்ரக்ஷன். முதலாவது ஆசையில் ஆரம்பிக்கிறது. 2வது தந்திரம், ஒரு தவறான ஆசை மனதிலே உண்டாகிறது. 2வது தந்திரம், தேவன் தடை செய்ததை நம்முடைய மனசு நியாயப்படுத்த பிரயாசப்படுகிறது. 3வது மனிதன் அதுக்கு கீழ்ப்படியாமல் போகிறான், ஆசைக்கு இடம் கொடுத்து விடுகிறான், அது அழிவிலே போய் முடிகிறது. பாவம் வெளியில் ஆரம்பிப்பது அல்ல, பாவம் உள்ளத்தில் ஆரம்பிப்பது. ஆனால்தான் நீதிமொழிகள் 4:23 உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து. நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய வாழ்க்கை எல்லாமே முதல்ல இருதயத்தில் ஆரம்பிக்குது. தேவனுடைய வார்த்தை நம்மை வெளியிலிருந்து உள்ளத்தின் ஆழத்தில் நம்மை சுத்திகரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை வெளியிலிருந்து அல்ல, உள்ளிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமென். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, நான் முடிக்க போகிறேன், தயவுசெய்து கவனிங்க. ஒரு பெரிய
அணையிலே ஒரு சின்ன விரிசல் ஏற்படும் போது அதை யாரும் கவனிக்காமல் விட்டு விட்டால் என்ன ஆகும்? ஒரு பெரிய அணை இருக்கிறது, ஒரு சின்ன விரிசல் தோன்றுகிறது. ஆரம்பத்திலே அது சிறிதாக தான் தெரியும். அதை யாருமே கவனிக்காத பட்சத்திலே அந்த விரிசல் பெரிதாகி இறுதியிலே அந்த முழு அணையும் உடைந்து ஒரு பெரிய சேதத்தை, ஒரு விபத்தை ஏற்படுத்துகிறது, அழிவை ஏற்படுத்துகிறது. அதே போல பெரிய பாவங்கள் எல்லாம் ஒரு சின்ன ஒத்து போகிறதுல தாங்க ஆரம்பிக்கிறது. சரி, இது பரவாயில்ல, உலகத்தோட ஒத்து போலாம், இந்த காரியத்தோட ஒத்து போலாம் என்று சொல்லி ஒரு சின்ன ஒத்து போகிற விஷயத்துல தான் ஒரு பெரிய பாவமே ஆரம்பிக்கிறது. ஆமே. சில கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தை அலட்சியப்படுத்திடுவாங்க, மனதை கட்டுப்படுத்துவதை தவறி விடுவார்கள், பெருமைக்கு இடம் கொடுத்து விடுவார்கள், ரகசிய பாவத்துக்கு இடம் கொடுத்து விடுவார்கள். சில காரியங்களை மறைப்பாங்க, பார்த்தீங்களா? அங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், பாவத்தை மறைக்கிறவன் வாழ், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். இந்த மறைக்கிற விஷயம் இருக்குதுங்க, பயங்கரமான விஷயம். நிறைய பேர் உணர்கிறது இல்லை. யாராவது உங்களிடத்துல வந்து இதை பாஸ்டர்ட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னா போதும், நீங்க ஜாக்கிரதையாயிரும். அந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆபத்துன்னு அர்த்தம். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லி, சிஸ்டர், பிரதர், இதை பாஸ்டர்ட்ட சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நபரை விட்டு விலகிடணும். அந்த நபரோடு கூட தொடர்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வருகிறார்கள் என்று அர்த்தம். ஆமே. பாவத்தை மறைக்கிறது மாத்திரங்களே, எதை மறைக்கிறதும் தப்புங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக வெளியரங்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே தாவீதுடைய வீழ்ச்சி விபச்சாரத்தில் ஆரம்பிக்கவில்லை. நல்ல கவனிங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிப்பார். தாவீதுடைய வீழ்ச்சி விபச்சாரத்தில் ஆரம்பிக்கவில்லை, சோம்பேறித்தனத்துல தாங்க ஆரம்பிக்கிறது. ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு நேரம், ஆனா தாவீது அரண்மனையில இருக்கிறார். ஒரு பார்வை, தவறான பார்வை ஆசையாக மாறுகிறது. நல்ல கவனிக்கணும், நான் முடிக்க போறேன். ஒரு தவறான பார்வை ஆசையாக மாறுகிறது. அந்த ஆசை ஒரு செயலாக மாறுகிறது. அந்த செயல் அழிவை ஏற்படுத்துகிறது, மரணத்தை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், கூடுமானால் எழுதி கொள்ளுங்கள், பாவம் உங்களை நீங்கள் நினைத்ததை விட தூரமாக அழைத்து செல்லும். பாவம் நீங்கள் நினைப்பதை விட தூரமாக அழைத்து செல்லும். நீங்கள் நினைப்பதை விட நீண்ட நாட்கள் பிடித்து வைக்கும். நீங்கள் நினைப்பதை விட அதிக விலையை, கிரயத்தை செலுத்த வைக்கும். எவ்வளவு உண்மையான ஒரு காரியம். பாவம் உங்களை நீங்கள் நினைப்பதை விட தூரமாக அழைத்து செல்லும். நீங்கள் நினைப்பதை விட நீண்ட நாட்கள் உங்களை அடிமைத்தனத்தில் வைக்கும். நீங்கள் நினைப்பதை விட அதிக கிரயத்தை செலுத்த வைக்கும். எனவேதான் சோதனைக்கு எவ்வளவு அருகில் போகலாம்னு நினைக்க கூடாது, ஆண்டவரிடத்தில் எவ்வளவு அருகில் கிட்டி சேரலாம் என்பதை நினைக்கணும். எவ்வளவு கிழவோ ஆண்டவரிடத்தில் நெருங்கி இருக்கிறோமோ அவ்வளவு கிழவு நமக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான சபையாரே, நாளைய சோதனையை ஜெயிக்க விரும்பினால் இன்றைக்கு சிறிய அந்த ஒத்து போகிற விஷயத்திலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேணும். இன்னைக்கு சின்ன காரியத்தில் ஒத்து போகிறதுனால தான் பெரிய பாவத்திலே நாம் விழுந்து விடுகிறோம். The best way to overcome temptation tomorrow is to refuse compromise today என்று சொல்வார்கள். இன்றைக்கு நம்ம சில காரியங்களிலே உலகத்தோடு காரியங்களோடு ஒத்து போகிறபடினால தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை பெரிய பாவத்தில் விழுவதற்கு ஏதுவாக மாறுகிறது. பாவத்தின் விளைவுகள் நாம் நினைவில் கொள்ள வேணும். பாவத்துடன் நினைவு. யாக்கோபு சொல்றாரு, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. பாவம் ஒருபோதும் தனியா வருவதில்லை, அது வேதனையோடும் கண்ணீரோடும் இழப்போடும் நஷ்டத்தோடும் தான் வருகிறது.
சகோதரே சகோதரியே, கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில பாவத்துக்கு இடம் கொடுத்தா உங்களோட சமாதானத்தை அழித்து விடும், உங்களுடைய சாட்சியை பலவீனப்படுத்தி விடும், உங்களுடைய குடும்ப உறவுகளை அவர் பாதித்து விடும், சந்தோஷத்தை பறித்து விடும், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடும். பாவம் தேவனோடு இருக்கும் ஐக்கியத்தை உடைத்து விடும். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நான் உணர்கிறேன். சோதனையை மேற்கொள்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை மேற்கொள்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லா கண்களும் மூடி இருப்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எழுந்து நிற்போமா? பாவம் ஏற்படுத்துகிற காயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் நீண்ட காலம் இருக்கும். சிம்சோனை ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் ஒத்து போனதுதான், கொஞ்சம் ஒத்து போனதுதான் வாழ்க்கை முழுவதையும் மாற்றிவிடும் என்று சிம்சோன் ஒரு நாள் நினைக்கவில்லை. சின்ன காரியத்தில் ஒத்து போனபடினாலே சிம்சோன் தன்னுடைய பலத்தை இழந்தான். சிம்சோன் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்தான். சிம்சோன் தன்னுடைய கண் பார்வை இழந்தான், ஊழியத்தை இழந்தான், கடைசியில் தன்னுடைய உயிரே இழந்தான். முதலிலே அவன் சோதனையோடு விளையாடினான், அவன் சோதனையை அலட்சியப்படுத்தினான், பின்னர் சோதனைக்கு அடிமையாக மாறினான். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புகிறார். நம்ம எல்லாரும் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? நல்ல கவனிங்கள். துவக்கத்தில் பாவம் நமக்கு சேவை செய்வது போல தோன்றும், ஆனால் முடிவில் நம்மை அடிமையாக்கிவிடும். ஆரம்பத்திலே பாவம் நமக்கு சேவை செய்வது போல இருக்கும், முடிவிலே அதே பாவம் உங்களை அடிமையாக்கிவிடும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போமா? எல்லா கண்களும் மூடி இருப்பதாக தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். Temptation resisted today will become testimony tomorrow. இன்றைக்கு அந்த சோதனை எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக மாறும். இன்றைக்கு சோதனை எதிர்த்து நிற்போமானால், பிசாசை எதிர்த்து நிற்போமானால், அவன் கொண்டு வருகிற சோதனை எதிர்த்து நிற்போமானால் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய மகிமைக்காக சாட்சியாக மாறும். Temptation resisted today will become testimony tomorrow. Hallelujah. எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியும்? கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், சிலர் உங்களுடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கலாம், சில காரியங்களை விட முடியாதபடி ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் செய்த பாவத்தையே மறுபடியுமா செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒரு காரியத்தை செய்கிறோம், உணர்த்தப்படுகிறோம், ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறோம், பிறகு திரும்ப அதே காரியத்தை மறுபடியும் செய்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, ஜெயமுள்ள வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை, மேற்கொள்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உடைய கண்களை மூடி தேவனுடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே இனிமேலும் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வேண்டாம், I don't need a defeated life anymore, எனக்கு ஜெயம் வேணும்பா. ஏதோ ஒரு பகுதியிலே நீங்கள் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கலாம், ஒரே பகுதியிலே ஒரே காரியத்திலே தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கலாம். அந்த ஒரு பகுதி தான் உங்களை வீழ்த்தி கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு காரியம் கர்த்தர் இன்னைக்கு அதிலிருந்து விடுதலை தர விரும்புகிறார். சகோதரனே, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். சௌரியே, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியும்? நான் மறுபடியும் சொல்றேன், நம்முடைய சொந்த பலத்தை வைத்து
சோதனையை மேற்கொள்ள முடியாது. சத்தியத்தினாலும் தேவ கிருபையினாலும் மாத்திரம்தான் நாம் சோதனையை மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியத்தினாலும் தேவனுடைய கிருபையிலே சார்ந்து கொள்வதனாலும் தான் நாம் சோதனையை மேற்கொள்ள முடியும். சகோதரே சகோதரி, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். எல்லா கண்களும் மூடி இருப்பதா. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பாருங்க. 2-3 நிமிஷங்களில் இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆழமான கிரியை நடப்பிக்க விரும்புகிறார். இன்னைக்கு வந்த வண்ணமாக அல்ல சகோதரனே, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்த வண்ணமாக அல்ல, ஆலயத்தை விட்டு போகும்போது ஒரு பெரிய விடுதலையோடு போக கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பாருங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுற முடியாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுற முடியாது. நீங்க அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் அநேக ஊழியர்கள் கூட இந்த வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசு. கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, இந்த வெறும் அழிந்து போகிற மண்ணுக்காக நீ என்னை இழந்து விடாதே, என்னோட சமூகத்தை இழந்து விடாதே, என்னோட அபிஷேகத்தை இழந்து விடாதே, என்னோட பிரசனத்தை இழந்து விடாதே, என்னோட ஆசீர்வாதத்தை இழந்து விடாதே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையில நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டு விட மாட்டேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? கர்த்தர் நம்மை பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன சகோதரே சகோதரியை தீர்மானம் பண்ணுங்க. சோதனைக்கு விட்டு கொடுக்காது. சோதனைக்கு எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அதிசயமாய் கர்த்தர் உங்களை நடத்தும். அந்நிய தேசத்திலே யோசேப்பை, அடிமையாய் போன யோசேப்பை அதிபதியாய் மாற்றினது யோசேப்புடைய பரிசுத்தம் தான். கர்த்தர் அலேபப்பட்டு சொல்லுகிறேன், அந்நிய தேசத்திலே அடிமையாய் போன யோசேப்பை அதிபதியாய் மாற்றினது யோசேப்புடைய பரிசுத்தம். அந்நிய பாபிலோன தேசத்திலே தானியேலை பிரதானியாய் மாற்றினது, பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானியாய் மாற்றினது தானியேலுடைய பரிசுத்தம் தான். நீங்க 3 எபிரேய புருஷர்களோடு கூட அக்கினி சூளையிலே 4வது நபராய் இறங்கி வந்து உலாவின அந்த தேவன் பரிசுத்த அந்த 3 நபரிலே தன்னுடைய பரிசுத்தத்தை பார்த்தபடினாலே அவர் விண்ணுலகை விட்டு இறங்கி மண்ணுலகத்துக்கு வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்த மூவரோடு கூட கர்த்தர் சஞ்சரிக்க தெரிந்து கொண்டார். எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது. எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். பேச்சிலே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், சிந்தையிலே பரிசுத்தம், நடைமுறை பாவனையிலே பரிசுத்தம். ஆண்டவரே, நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும். நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும். ஹல்லேலூயா.
பரிசுத்தத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுப்பில் என்றால் கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் விசேஷித்தமாயிருக்கும். விசேஷித்தமாயிருக்கும். கர்த்தர் உங்கள் பட்சத்திலே பக்தி வைராக்கியமாயிருப்பார். நன்றி ஆண்டவரே. நாம் செபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காய் சோத்திரம். இம்மட்டுமா எங்களோடு பேசிய நம்முடைய வார்த்தைகளுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதை பார்க்கலாம், எங்களுடைய இருதயத்தை மாற்றுவதிலே நீங்கள் மிகுந்த அக்கறை உள்ளவராய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக சமயங்களிலே நாங்கள் இந்த பரிசுத்தத்திலே குறைவுபடுகிறோம், உடைய தரத்திலே நாங்கள் குறைவுபடுகிறோம், நீரிடத்தில் எதிர்பார்க்கிற தரத்திலே நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோம். கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபையும் பலனையும் தருவீராக. உடைய சத்திய வார்த்தையின் மேலும் ஆண்டவரே உடைய கிருபையின் மேலும் நாங்கள் சார்ந்து ஜீவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. குடி வந்த சபையாரை ஆசீர்வதியும். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும். சமாதானத்தோடும் எங்களை விட்டு பிரியாத தேவ பிரசன்னத்தினாலும் எங்களை நிரப்பி வழி அனுப்புவீராக. நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். எல்லா கனத்துதி மகிமை ஆமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்க நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவருக்கும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.